ஓம் ஆதிசக்தி அன்னியே, தாயே கருமாரி தாயே சமயபுரத்தாயே போற்றி. விஜயதசமி விசேஷ வன்னி மரத்தடி விநாயகர். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயகர் விக்ன விநாயகர், வினைகளை தீர்க்கும் விநாயகர், சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி விநாயகர். விநாயகர் என்று சொன்னாலே மரத்தடி விநாயகர் என்பதுதான் நமக்கு பெரும்பாலும் ஞாபகம் வரும். இந்த மரத்தடி விநாயகரில் மிகவும் சிறப்பு பொருந்திய விநாயகர் வன்னி மரத்தடி விநாயகர். குறிப்பாக இந்த வன்னி மரத்தடி விநாயகர் வீற்றிருக்கின்ற மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் கீழ ஆடி வீதியில் சொக்கர் நந்தவன வன்னி மரத்தடி விநாயகரை சொல்லி அடங்காது. ஏனென்று சொன்னால், இந்த சொக்கர்நாதருடைய நந்தவன வன்னி மரத்தடி விநாயகரை விஜயதசமி அன்று மிகவும் விசேஷமாக பூஜிக்கப்படுகின்றது. உலகத்திலேயே விஜயதசமி அன்று விநாயகரை பூஜிக்கின்ற மிகப்பெரிய பாரம்பரிய வழக்கம் என்று சொன்னால், பல நூற்றாண்டுகளாக மதுரை ஸ்ரீ சொக்கநாத மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய நந்தவன ஸ்ரீ வன்னி மரத்தடி விநாயகர் என்று சொன்னால் மிகையாகாது. மரத்தடி விநாயகர், வன்னி மரத்தடி விநாயகர் என்று சொல்லும்போது, இந்த மரம் என்பது கோயில் என்ற ஐதீகத்தில் வரும்போது விருட்சமாக சொல்லப்படுகிறது. அதாவது தல விருட்சம். தெய்வங்களோடு தொடர்பு படுத்தி அந்த தாவரங்களை நாம் பெயர் சொல்லி உச்சரிக்கும் போது விருட்சம் என்று சொல்வது தான் மிக சிறந்த பண்பாடாக ஆகம விதிகளில் சொல்லப்படுகின்றது. தல விருட்சம். இந்த தலவிருட்சம் என்ற அந்த பாரம்பரியம் என்று சொன்னால் சிவபெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் தான் மிக உகந்ததாக சொல்லப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக தலவிருட்சம் என்று சொன்னால் ஸ்ரீ மாரியம்மனுக்கு. மாரியம்மனுடைய தலவிருட்சம் வேம்பு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஐதீகம். எல்லா கோயில்களிலுமே, குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவன் ஸ்தலங்கள் தலவிருட்சம் இல்லாத ஸ்தலங்களே இல்லை என்று சொல்லலாம். அதுபோல தலவிருட்சத்துக்கு சிறப்புடைய சிவபெருமானுடைய தமிழ்நாட்டு கோயில்களைப் போல விநாயக பெருமானுடைய தல விருட்சங்களும் விசேஷமாக சொல்லப்படுகின்றன. அந்த ஐதீகத்திலே அரசமரம், ஆலமரம், வன்னி மரம், வேம்பு மரம் விநாயகர் உரைகின்ற தல விருட்சமாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே வன்னி மரத்தடி விநாயகர் மிக சிறப்பாக சொல்லப்படுகின்றது. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் புகழ்பெற்ற சொக்கநாதர் நந்தவன கீழடி இருக்கின்ற மதுரைக்கே சிறப்பு தருகின்ற வன்னி மரத்தடி விநாயகருடைய மகத்துவத்தை சொல்லி மாளாதது. இந்த வன்னி மரத்தினுடைய சிறப்பு என்ன? விநாயகருக்கு அருகம்புல் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல வன்னி பத்திரங்களும் மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றன. இதே போன்று மந்தாரை பூவும் மிக சிறந்ததாக சொல்லப்படுகின்றன. பூஜைக்குரிய பலவிதமான பூக்கள் இருக்கும் பொழுது இந்த வன்னி மரத்தடியுடைய அந்த இலை பத்திரங்களுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், வன்னி மரம் வெப்பந்தண்ணிக்கும் மூலிகையாக சொல்லப்படுகின்றது. நவரத்தனங்களிலே சூரியகாந்த கல்லோடு சூரிய வெப்பம் கலந்தவுடன் தீ வெளிப்படுவது போன்று வன்னி கட்டையில் நின்று நெருப்பு வெளியாகும். ஓமம் முதலிய நற்காரியங்களுக்கு பயன்படும் வன்னி தழை விநாயகருக்கு மிக உகந்ததாக சொல்லப்படுகின்றன. வன்னி அடியில் விளங்கும் விநாயகர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், வரம் கொடுப்பதில் வல்லவராக சொல்லப்படுகின்றன. வன்னி நெருப்பு வடிவமாதலாக இருப்பதனால் நெருப்பினை சார்ந்த பொருள் தூய்மை அடைதல் போல
வன்னி மரத்தையும் இலையையும் தீண்டிய அன்பர்கள் பாவங்கள் அகலும் என்ற குறிப்போடு விநாயகர் வன்னி மரத்தடியில் எழுந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதற்காக தான் வன்னி தழையை விநாயகர் பெருமான் தமக்குரிய அர்ச்சனை பொருளாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இதனுடைய தொடர்புடைய மிக அரிய புராண வரலாறு என்று சொன்னால், விதர்ப்ப நாட்டு மன்னனாகப்பட்ட சாம்பன் துர்புத்தி முதலிய அமைச்சர்களோடு கூடி செய்த பாவத்தால் அவர்கள் அனைவரும் அரக்கராகவும் வேடர்களாகவும் பிறந்தார்கள். காட்டில் எதிர்பாராமல் வன்னி விருட்சத்தில் ஏறி அதன் கீழிருந்த விநாயகர் மேல் தழையை உதிர்த்தனர். விநாயகருடைய அருளால் அவருடைய பாவம் நீங்கியது. பாவங்களை ஒழிக்கும் உயர்வு இந்த வன்னி மரத்திற்கு உண்டு என்பதனை இது உணர்த்துகிறது. தன்னை அறியாமல் வன்னி மரத்தடி இலைகள் அவர்களால் உதிர்க்கப்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு மிகப்பெரிய பாவ மோட்சங்கள், சாப விமோசனங்கள் கிடைக்கப்பட்டது. இந்த சாம்பன் என்கின்ற விதர்ப்ப நாட்டு மன்னனுக்கும் அவனுடைய சேர்ந்த அமைச்சர்களுக்கும். வன்னி மகத்துவம் ஔரவ முனிவரின் புத்திரியாகிய சமி என்பவளும் அவன் கணவனும் கணேச சொரூபம் பெற்ற புருசண்டி முனிவரை இகழ்ந்த பாவத்தால் அவர் சாபம் பெற்று வன்னி மரமாகவும் மந்தார மரமாகவும் ஆயினர் என்று சொல்லப்படுகின்றன. இந்த மந்தார மரமாகவும் அவள் கணவன் கணேச சொரூபம் பெற்ற வன்னி மரத்தமாகவும் பிறந்தது என்பது மூலமாக இந்த வன்னி மரத்தினுடைய தல விருட்சத்தினுடைய புனிதத்தை நாம் அறிய முடிகின்றது. விநாயக பெருமான் திருவுருளை பெற்றுதான் இவர்கள் தன்னுடைய பாப விமோசனத்தை பெற்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்றை முதல் விநாயக பெருமான் வன்னி மரத்தடி உரியும் விநாயகராக இருந்ததாக ஐதீகம் சொல்லுகின்றது. இந்த மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் கீழ ஆடி வீதியில் சொக்கர் நந்தவன வன்னி மரத்தடி விநாயகர் பல நூற்றாண்டுகளாக பெருமை பொருந்தியதாகும். விஜயதசமி அன்று இந்த வன்னி மரத்தடி விநாயகரையும் மரத்தையும் பூஜிப்பதால் விசேஷ பலன் உண்டு என்று சொல்லி பல 100,000 வருடங்களாக அரசர்களால் இது பூஜிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வன்னி மரத்தடி விநாயகரை பூஜிப்பதால் என்ன பலன், என்ன சிறப்பம்சம்? குறிப்பாக விஜயதசமியில் சொக்கர்நாதர் நந்தவன வன்னி மரத்தடி விநாயகரை பூஜிப்பதால் நாம் அடைய போகின்ற பலன்களை பார்ப்போமா? வித்யாரம்பம், வியாபாரம், யாத்திரைகள், சுபகாரியங்கள் முதலியவற்றை நாம் தொடங்கும் பொழுது இந்த வன்னி மர இலையால் விநாயகரை நினைத்து வழிபட்டு நம்பிக்கையுடன் எடுத்து அந்த வன்னி மரத்தடி விநாயகருக்கு அர்ச்சித்த அந்த வன்னி மரத்தடி இலைகளை தன்னுடைய சட்டை பையிலேயோ அல்லது தன்னுடைய மணிப்பர்சிலேயோ வைத்திருக்க மரண பயம், மனக்கவலை, சத்ருபீடை, காரியத்தடை, சோர பயம், பாம்பு பயம் போன்ற எல்லா பயமும் நம் மனத்தை விட்டு நீங்கி மன அமைதி பெறுவதாக சொல்லப்படுகின்றது. எவர் ஒருவர் இந்த மரண பயம், மரணக்கவலை, சத்ருபீடை, காரியத்தடை, நாகபயத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் சொக்கர் நந்தவனத்தில் இருக்கின்ற வன்னி மரத்தடி விநாயகரை விஜயதசமி அன்று அந்த வன்னி மர இலைகளால் அர்ச்சித்து அந்த இலைகளை தன்னுடன் வைத்து கொண்டிருந்தாள் என்று சொன்னால் அதீத சிறப்பு என்பது இதன் மூலம் புலனாகிறது. வன்னி மரம் சாதாரணமான வெறும் தலவிருட்சம் மட்டும் என்று சொல்லிட முடியாது. இந்த தலவிருட்சமாக இருக்கின்ற ஒவ்வொரு விருட்சத்தினுடைய இலைகளும் மூலிகை மகத்துவம் கொண்டதாக சொல்லப்படுகின்றது. வன்னி மரம் ஒரு மூலிகை, அரிய வரம் தரும், அரிய பேறு தரும், அரிய வகையான நோய்கள் இருப்பினும் அதையும் தீர்க்கின்ற அரிய வகை மூலிகை இந்த வன்னி மரம். பொன் நகைக்கு ஈடானது இந்த வன்னி மரம் என்று சொல்லப்படுகின்றது. அன்புடனே வன்னி மர இலையை அர்ச்சித்து குறிப்பாக விஜயதசமி அன்று
சொக்கநாதர் நந்தவனத்தில் இருக்கின்ற கீழடியில் இருக்கின்ற மதுரையில் வீற்றிருக்கின்ற ஸ்ரீ வன்னிமர விநாயகரை நாம் வழிபடும் போது செல்வம் உண்டாகும், நினைத்த காரியம் கைகூடும், சாதுரியம் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இந்த விநாயகரை தொழுது வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவரும் எல்லாவித விசேஷ நாள்களிலும் வன்னி மரத்தடி விநாயகரை சென்று தரிசிப்பது சாலச் சிறந்தது. விஜயதசமி அன்று விநாயக பெருமானை ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் வன்னி மர இலைகளை கொண்டு அர்ச்சிக்கும் பொழுது பல ஆயிரம் ஆண்டுகள் பெருமையுடைய சொக்கநாதர் நந்தவனத்தில் இருக்கின்ற மதுரை கீழடி வீதியிலே இருக்கின்ற வன்னி மரத்தடி விநாயகரை தரிசித்த அவர் அருள் பெற்ற புண்ணியத்தை ஒவ்வொருவரும் தன் இல்லத்தில் வன்னிமர இலையால் அர்ச்சித்தால் கிட்டும் என்பது மிக அரிய ஒரு செய்தியாகும். இந்த அரிய செய்தியை உங்களுக்கு நான் தருவதன் மூலம் விநாயகர் அருளை பெறுகின்ற ஒரு பெருமையை நான் பெறுகிறேன். இந்த விநாயகர் அருளை பெறுவதற்கு நீங்களும் இந்த அதீத செய்தியை பலருக்கு பகிரவும் என வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் விநாயக பெருமானை போற்றி, ஓம் வன்னி மரத்தடி விநாயக பெருமானை போற்றி, ஓம் கீழடி வீதி பெருமானை போற்றி, ஓம் மதுரை கீழடி வீதி விநாயக பெருமானை போற்றி, ஓம் சொக்கநாத நந்தவன பெருமானை வன்னி மரத்தடி விநாயகனை போற்றி, ஓம் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர கோயில் கீழடி வீதி சொக்கர் நந்தவன வன்னி மரத்தடி விநாயகரை போற்றி போற்றி.